அருளினார். வாசிங்க அத. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று. ஆமென். ஜனத்தை சந்திக்கிற தேவன், அப்படி தேவைகளையும் சந்திக்கிற தேவன். இந்த இன்விடேஷன், இந்த அழைப்ப இந்த நகோமி என்கிற ஆவியானவர் கொடுத்து 2 பேரையும், 2 மருமக்களையும், ஒரு பக்கத்திலே ஓர்பாள், இன்னொரு பக்கத்திலே ரூத், இவர்கள் இருவரையும் கூட்டிக் கொண்டு வாக்குத்தத்தமுள்ள தேசத்திற்கு அவர்களை வழி நடத்த விரும்புகிறதா இந்த நகோமி. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விசுவாச அழைப்பை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். அல்லேலூயா. சரியான பாதையிலே நம்ம வழி நடத்துகிறார். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, இட் இஸ் சம்திங் லைக் டிரைவிங் எ ட்ரெயின். ஒரு ட்ரக் ஓட்டுறதுக்கும் ட்ரெயின் ஓட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு ட்ரக் ஓட்டுறவன், ஒரு லாரி ஓட்டுற ஆளு, அவன் விரும்பினா லெஃப்ட் திரும்பலாம், விரும்பினா ரைட் என்ன செய்யலாம், திரும்பலாம். ஆனா ஒரு ட்ரெயின் ஓட்டுறவர் நினைச்சு ரைட்டோ லெஃப்டோ என்ன செய்ய முடியாது, திரும்ப முடியாது. இஸ் கண்ட்ரோல்ட் பை an external authority. வெளியே இருந்து அவர் எங்க திரும்பணும், எங்க போகணும்னு நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். நிறுத்துறதும் போறதும் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். வேணா நின்னுக்கலாம், என்ன ஆண்டவரே ஜெர்மனி என்ன நடந்து போங்க ஆண்டவரே, நிப்பாட்டிக்கலாம். ஆனா நீ போகிற வண்டியா இருந்தா உன்னை நடத்த அவர் உண்மையிலவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சேர்க்க வேண்டிய நாடும் துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மையிலவரா இருக்கிறாரு. ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை அருளி, ஒரு பெரிய தேவனை பற்றி சொல்லி, என்ன இந்த நகோமி என்ன செய்கிறான்னு சொன்னால், தன் மருமக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்க விரும்புகிறாள். The Holy Spirit is the only personality who wants to create a better future for you. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க விரும்புகிற ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், நகோமிக்கு தெரியும், இந்த மருமக்களுடைய வாழ்க்கை இருண்டு போன ஒண்ணு, சந்தோஷமா இல்லாம இருக்கு. இப்படியே அவங்க முடிவடையணுமா? இந்த சாபத்தீடான எல்லைக்குள்ள நம்பிக்கை இல்லாம, நிச்சயம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம இங்கே முடிவடைந்து போகணுமா? இல்ல. I have to create a future for them. அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கணும். அதனால தான் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. விசுவாச அழைப்பு அப்படித்தான் வருது. வாங்க நம்ம புறப்பட்டு போலாம், நமக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அப்படி புறப்பட்டு அப்படி கொண்டு போகும்போது, இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை புறப்பட வைக்கிறவர் மாத்திரம் அல்ல பரிசுத்த ஆவியானவர், அவர்களை பரீட்சிக்கிறவரும் கூட. The difference between testing and tempting is in its intentions. சோதிப்பதற்கும் பரீட்சித்து காட்டுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நோக்கத்தில் தான் இருக்கிறது. பிசாசு ஜனத்தை சோதனை செய்கிறான், அவர்களை சோதிக்கிறான் பொல்லாங்கினாலே. காரணம் என்ன? அவனுடைய நோக்கம் அவர்கள் விழ வேண்டும், அவர்களுக்கு முறிவடையணும். ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான், குடு குடு குடுன்னு பள்ளத்தாக்க நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கும் பொழுது, நான் இது மாதிரி ஒண்ணுல ஒளிஞ்சு நின்று ஒரு கம்பை உள்ள கொடுத்து அவன் தாண்டுவானோ இல்லையோன்னு பார்த்தேன்னு சொல்ல முடியாது. பிசாசின் நோக்கங்கள் ஜனங்கள் விழ வேண்டும், அழிய வேண்டும், விடற வேண்டும் என்று இருக்கிறது. ஆனா எல்லா பிள்ளைகளும் பரீட்சை எழுதுறாங்க. அந்த பரீட்சையோட நோக்கம் என்ன? எல்லாரும் நல்ல ஃபெயில் ஆகட்டும் அப்படின்னா இல்ல. அவர்கள் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் தேர்ச்சி அடைந்து அடுத்த நிலைமைக்கு என்ன செய்யணும், அவங்க வரணும். நல்ல நோக்கம். அல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை பரிசோதித்தார். அவனை பரிசோதித்து காண்பித்த நோக்கம் எதற்காக சொன்னா, அவன் விசுவாசத்தின் படிகளில் வளர வேண்டும். அல்லேலூயா. அவன் தேர்ச்சி அடைய வேண்டும். ஒரு பிள்ளையை கொடுத்து, ஒரு சுதனை கொடுத்து ஒரு தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டான். அல்லேலூயா. ஆமென். ஆக புறப்பட்ட பொழுது, ஏன்னா இந்த 2 பேர்ல ஒன்னு ஒரிஜினல், இன்னொன்னு என்னது, டூப்ளிகேட். எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்க மாதிரி தெரியும், ஆனா சத்தமோ யார் சத்தம்? யாக்கோபு சத்தம் தான். கைகள் மட்டும் தான் ஏறு மாதிரி தெரியுது, வஸ்திரமும் கைகளும் பார்த்தா ஏசா மாதிரி தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பிந்தினவனுடைய குரல் கேட்குது, ஒரு ஏமாற்றுக்காரனுடைய குரல் கேட்குது, ஒரு சுயத்தின் சத்தம் தொனிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்
அவர் என்ன செய்கிறார்னா பரீட்சித்து காட்டுகிறார். அப்போ முதலாவது பரீட்சை என்னன்னா, அவங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு தெரியணும். நாங்க 2 பேரும் உங்களோட வரோம், நாங்க 2 பேரும் உங்களோட வரோம், நாங்களும் அல்லேலூயா சொல்றோம்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த இருதயத்துல என்ன இருக்கணும்னு அவங்க அறிந்து கொள்றதுக்காக சொல்றாரு. நகோமி சொல்றா, நீங்க பேசாம திரும்பி போங்களே, நீங்க வேணா போங்களே, நீங்க உங்க வழிபாடுகளுக்கு போங்களே, உங்க கலாச்சாரத்துக்கு போங்களே, உலகத்துக்கு போங்களே. 2 பேரும் சொன்னாங்க, நாங்க போக மாட்டோம், நாங்கள் உம்முடனே கூடத்தான் வருவோம். 10வது வசனத்தை வாசிங்க பிரதர். உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். ஓ, இருதயத்துல நாங்க உங்களை தான் நேசிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தபடியா ஒரு கேள்வி, ஒரு காரியம் சொன்னா இந்த நகோமி, அம்மா நீங்க வர்றது நல்லதுதான், ஆனா ஏன் பின்னாடி வந்தா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நாங்க சபை நடத்துகிற ஊழியர்கள், நாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோன்னு வைங்க, எங்க சபைக்கு நீங்க வந்தா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுன்னா எத்தனை பேர் வருவீங்க? ஆனா இங்க நகோமி சொல்றா பாருங்க, என் பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள். இந்த இரவு நான் ஒரு புருஷனுடனே வாழ்க்கைப்பட்டு அவர்கள் பிள்ளைகளை பெற்று அவர்கள் பெரியவர்களாக மட்டும் நீங்க பொறுத்திருப்பீங்களா? ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியது இருக்கும். இதை சொல்லும் போது எனக்கு கேட்கிற தேவ பிள்ளை, ஒருவேளை உன் வாழ்க்கையில் இந்த பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்குள்ள வந்த பிறகு ஏன் எனக்கு இவ்வளவு லேட் ஆகுது? லேட் ஆகுறது எதுக்கு தெரியுமா? இதை விட பெரிய நன்மை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உன்னுடைய நேசம் பரீட்சிக்கப்படுகிறது. நீ எதற்காக பின்பற்றுகிறாய்? எந்த முகாந்தரம் உன்னை அவரை பின்பற்ற செய்கிறது? யோவான் 1ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகன் நின்று கொண்டிருந்தான். 2 பேர் அவன் கூட இருந்தாங்க. இயேசு அந்த பக்கமாய் நடந்து போன உடனே யோவான் ஸ்நானகன் சொன்னார், இதோ தேவாட்டுக்குட்டி. ஒரு சின்ன பிரசங்கம் தான். அந்த 2 பேரும் இயேசுவின் பிறகு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு திரும்பி பார்த்து கேட்டார், என்ன தேடுகிறீர்கள்? ஏன்னா அவருக்கு தெரியும் என் பின்னாடி வரானா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். அவங்க சொன்னாங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ஆண்டவரே, எங்களுடைய ஏக்கம் உண்மையானது, உங்க கூட நாங்க தங்கணும், நீர் எங்கே இருக்கிறீரோ அதை நாங்க பார்க்கணும். உடனே ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வாங்க, ஃபாலோ மீ ஃபர்தர், இன்னும் பின்பற்று, அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது 10ஆம் மணி வேளை அவர்கள் அவருடனே தங்கினார்கள். 2013 வருஷத்துக்கு முன்னாடி அது 10ஆம் மணி வேலைன்னா இது 11ஆம் மணி வேலை. ஹல்லேலூயா, ஆமென். அதிகமாய் நாம் அவரோடு கூட தங்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த 2வது காரியத்தை சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆமென், ஹல்லேலூயா. 2 பேர்ல ஒருத்தி ஏதோ கிடைக்கும் என்றுதான் அவள் அடியெடுத்து வைக்கிறாள். வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள் அவளை வசீகரிக்கவில்லை. மாறாக இங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும், அதுக்குதான் அவள் என்ன செஞ்சிருக்கிறா, வந்திருக்கிறா. ஒருபாளை குறித்து ஒரே வார்த்தையிலே சொன்னாள், அவள் சத்தமிட்டாள், முத்தமிட்டாள், போய்விட்டாள். அவ்வளவுதான். எத்தனையோ விசுவாசி நீங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசில, ஆவியானவர் பெற்ற புதுசில அவர்களும் சத்தமிட்டார்கள். முத்தமிடுவது ஆராதனைக்கு அடையாளம், அவர்களும் ஆராதித்தார்கள். ஆனால் இன்றைக்கு போய்விட்டார்கள். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து அதனாலதான் சீஷர்களை பார்த்து கேட்டாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் சொல்லல. அவங்க சொன்னாங்க, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னைக்கு கிறிஸ்துவை எதற்காக பின்பற்றுகிறாய்? ஜீவனுள்ள வார்த்தைக்காகவா? அவருடைய சமூகத்திற்காகவா? 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வந்து கொடுத்த ஒரு சிறு பையனை நான் அடிக்கடி நினைவு கூறுவதுண்டு. அந்த சிறு பையன் சாப்பாடை கொண்டு வந்தான். அவன் ஒருத்தன் தான் சாப்பாடு கொண்டு வந்தான், இல்லையா? வேற யாருமே சாப்பாடு கொண்டு வரல. அவன் ஒருத்தன் தான் அவன் தாய் கொடுத்த சாப்பாடை கொண்டு வந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு அற்புதம் செய்யும்படி இவன் தான் ஒரு காரணமாக இருந்தான். அந்திரேயா இவன் அழைத்து கொண்டு போய், இங்கே ஒரு பையன் இருக்கிறான்,
அப்படி சொல்லி காண்பித்த உடனே அந்த பையன் தன்னிடத்தில் சிறந்த சாப்பாடு அந்த கொஞ்சத்தை கொடுத்தான். ஆண்டவர் அதை கொண்டு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தார். அப்படித்தானே? எல்லாரும் சாப்பிட்டாங்க. அவன் பேர் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு சங்கடமா இருக்கு. இவ்வளவு ஒரு நல்ல பையனுடைய பேர் அங்க என்ன செய்யப்படல, எழுதப்படல. காட்டி கொடுத்த யூதாஸ் பேர் எழுதப்பட்டிருக்கு. ஒட்டு கேட்டவ பேர் கூட எழுதப்பட்டிருக்கு. ரோதை என்கிற பெண் ஒட்டு கேட்டாள். அதை விட மட்டமானதை அவன் செய்தான். எவ்வளவு நல்ல காரியத்தை செய்திருக்கிறான். அவன் பேர் ஆண்டவர் என்ன செய்யல, எழுதி வைக்கல. சரி, முடிஞ்ச உடனே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. இந்த மீனையும் அப்பத்தையும் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டீங்களே, அதுக்கு காரணமா இங்கே ஒரு பையன் இருக்கிறான். ஒரு நிமிடம் கண்களை மூடி அவனுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஒன்றும் நடக்கல. எங்கேயாவது ஒரு பேர் எழுதி வச்சுதான் இன்னைக்கு நம்ம சகோதரிகள் ஆண் பிள்ளைகளை பெற்ற உடனே அந்த பேரை வச்சிருப்பாங்க. அதுவும் நடக்கல. இல்லைன்னா ஒரு பெரிய வாக்கு தத்தமாவது இல்லையா, மகனே நீ 5 அப்பத்தையும் 2 மீனையும் நீ கொடுத்து பார், நான் உன்னை 5000 மீன்களையும் 5000 அப்பத்தையும் உனக்கு தருவேனோ இல்லையோன்னு பார். இன்னைக்கு நம்ம அப்படி பழகிட்டோம் இல்லையா? வாக்கு தத்தமாவது இருந்தா தான் நம்ம என்ன செய்யறது, கொடுக்கிறது. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. நோ ப்ராமிஸ், நத்திங் வாஸ் ப்ராமிஸ், ஹிஸ் நேம் வாஸ் நாட் மென்ஷன்ட். கடைசியில் அட்லீஸ்ட் கூட்டம் முடிஞ்சு போகும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து முதுக தட்டி, தம்பி வெரி குட், அப்படி கூட ஒன்றும் நடக்கல. நான் கேட்டேன், ஆண்டவரே இவன் என்னத்தை சாப்பிட்டு இருப்பான்? எதுவுமே கொண்டு வராதவன் உட்கார்ந்து வெட்டி சாப்பிட்டு நல்லா முழுங்கிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு அது பெரிய அற்புதம் தான். அப்படித்தானே? அவன் ஒண்ணுமே கொண்டு வரல. ஆனா இவன் என்ன சாப்பிட்டு இருப்பான் யோசிச்சு பாருங்க. இந்த பையன் அற்புதத்துக்கு பிறகு என்ன சாப்பிட்டு இருப்பான்? இதை தான் சாப்பிட்டு இருப்பான் இல்லையா? எந்த ஒரு தாயும் தன் பிள்ளைக்கு பாதி வயிற்றுக்கு சாப்பாடு தர மாட்டா, நிறைவா தான் கொடுத்துருப்பா. எவ்வளவு சாப்பிட்டாலும் அது ஒன்னத்தானே மனுஷன் போதும்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இவன் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் இவன் கொண்டு வந்த அளவு தான் சாப்பிட்டுருப்பான். அப்ப இவன் கொடுத்ததான் இவனுக்கு திரும்ப என்ன செய்யப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. 100 மடங்காவது கிடைக்கும்னு நினைச்சேன் பாஸ்டர், நீ அதே தான் கிடைச்சிச்சு, அதே தான் கிடைச்சிச்சு. சிலரை தேவன் நித்தியத்தில் கனப்படுத்தும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் அந்த சிறுவன் பரலோகத்திலே எல்லாருக்கும் முன்பதாக நிற்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் என்ன கேள்வி இருக்கிறதோ, உங்கள் உள்ளத்தில் அது யார் என்று பார்க்க வேண்டும்ங்கிற துடிப்பு இருக்கிறதோ, அதுபோலத்தான் எல்லாருக்குள்ளும் இருக்கும். அன்றைக்கு சொல்லுவார், இவன் இன்றைக்கு நான் அவனை அழைக்கிறேன், இதுதான் அவனுடைய பேரு, இதுதான் அந்த பையன். அல்லேலூயா, ஆமென். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்காய் செய்கிற காரியங்கள்ல ஒருவேளை உன்னை பாராட்டுவதற்கு ஆள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, பரிசுத்த தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நீ பரலோகத்தில் வரும் பொழுது நித்திய கன மகிமை உண்டாகும். அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. ஆனால் இவள் ஓர்பாள் எதிர்பார்ப்போட வந்தவள் ஓடி போய்விட்டாள். அவ்வளவுதான், திரும்ப போய்விட்டா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்து விடவே இல்லை. ரூத்துக்கும் ராகேலுக்கும் என்ன வித்தியாசம்? ராகேல் யாக்கோபை நேசித்தாள், ஆனால் யாக்கோபின் தேவனை நேசிக்கவில்லை. அதனாலதான் வீட்டில இருந்து புறப்பட்ட உடனே தன் தகப்பனுடைய சொரூபங்களையும் அவள் களவாய் கொண்டு வருகிறாள். ஆனால் இந்த ரூத் இருக்கிறாளே, அவன் நகோமியை மாத்திரமல்ல, நகோமியின் தேவனை நேசித்தாள். அல்லேலூயா. யாரோ அழைக்கிறாங்கன்ட்டு நீங்க இந்த சபைக்கு வரலாம், ஆனால் உங்களை அழைத்தவர்களுடைய தேவன் இருக்கிறாரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவரை நீர் பிடித்துக் கொள்வாய் என்று சொன்னால் தான் உனக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா, ஆமென். ஆக ஒருத்தி மாத்திரம் அழகாக உறுதியுடன் பின்பற்றும்படி அவள் புறப்பட்டாள். இப்படிதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர், பிரித்தெடுக்கிறார். உலகத்தாருக்கு உங்களுக்கு வித்தியாசம் உண்டு. அவர் வாஞ்ச எல்லாருமே வரணும் தான் இருக்கு. மீட்கப்பட்டது ரூத்துக்குள்ளது மாத்திரமல்ல, ஓர்பாளுக்குள்ளதும் சேர்த்து தான் மீட்கப்பட்டது. இந்த வேத பகுதி நல்லா வாசி, உங்களுக்கு தெரியும். மூத்தது யாருன்னா ரூத்து கிடையாது, ஓர்பாள் தான் மூத்தவ. மீட்டுக் கொள்ளப்பட்ட போது 2 பேருக்கு உள்ளதான் மீட்டுக் கொள்ளப்பட்டது. ஆனா அவ வராததுனால இவளுக்கு அதுவும் சேர்ந்து கிடைத்தது. அதனாலதான் வாழ்த்தும் பொழுது இரட்டை பிள்ளைகளை வைத்து தான் வாழ்த்தினார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, போட்டும் பாருங்க. இங்கே ஒரு சில முக்கியமான காரியங்களை
ரூத்தை பற்றி நான் சொல்லும்படி விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். 3வது வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம். சரி, போதும். பாருங்க, தற்செயலாக இப்போ வழிநடத்துகிற ஆவியானவர் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறார்னு சொன்னா, உன்னை சரியான நிலத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் ஏதோ தற்செயலா நடந்துருச்சுன்னு, ஆனா அதற்கு பிறகே ஒரு தேவ செயல் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த இடத்துல நீ வந்து அமர்ந்திருக்கிறாய் என்று சொன்னால் இது தற்செயலான செயல் அல்ல, தேவ செயலாகவே நீ வந்து அமர்ந்திருக்கிறாய். அல்லேலூயா. ஆனால் இதோடு நின்று போகிறது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். ஒரு 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 வயலுக்கு வந்து சேர்ந்து விட்டேன், சரியான எல்லைகளுக்குள் இருக்கிறேன், நான் வயலில் தான் இருக்கிறேன் என்றால் அது சரியானதல்ல. அதையும் கடந்து வர வேண்டும். 7வது வசனத்தை வாசிங்க. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆயிற்று என்றாள். போதும். பாருங்க, முதல்ல வந்து தற்செயலாய் என்று அவள் சொன்னாலும் தேவ செயலாக வயலுக்கு வந்தாள். ஆனா 2வது ஒரு குடிசைக்கு வந்தாள்னு எழுதியிருக்கிறது இல்லையா? ஒரு பெரிய வயலை நீங்க பாத்தீங்கன்னா, ஊர் பக்கத்துல எல்லாம் இருக்கு, ஒரு பெரிய வயல் பாத்தீங்கன்னா அந்த வயல்ல எங்கேயாவது ஒரு ஓரத்துல ஒரு சின்ன குடிசை நீங்க பார்க்கலாம். அந்த குடிசையில என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு பானை, அதுல கொஞ்சம் தண்ணி, அப்புறம் 2 கல்லு மட்டமா போட்டு வச்சிருப்பாங்க, உட்கார்ந்து கொஞ்சம் சற்று இளைப்பாறுவதற்கு, ஓய்வு எடுத்துக் கொள்வதற்கு. ஆனா காலமே துவக்கி அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைந்து கொண்டிருந்தவள் எப்படி இந்த குடிசைக்கு வந்தாள் என்றால் அவளுக்கு ஒரு தாகம் எடுத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தாகம் உனக்கு எடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஒரு தாகம். டாக்டர்ஸ் இங்க இருப்பாங்க நிச்சயமா, நான் நினைக்கிறேன். அந்த டாக்டர்ஸ் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பசி எடுக்கல அப்படின்னா அதுவே ஒரு வியாதியுடைய அறிகுறி. அப்படிதானே? இட் இஸ் நாட் a sickness, but it is a symptom for a sickness. உங்களுக்கு சரியான நேரத்துக்கு பசி எடுக்கணும். எனக்கு பசிச்சு 3 நாள் ஆச்சுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ஒரு பசி, ஒரு தாகம். இங்கே தற்செயலாக வயலுக்கு வந்து விடுகிறோம், ஆனால் அங்கேயே முடிவடைந்து விடுவதல்ல கிறிஸ்தவ ஜீவிதம். உனக்குள்ளே ஒரு தாகம் உண்டாக வேண்டும். ஏன்னா இவ எப்ப வயலுக்கு வந்தாலோ காலமே துவக்கி அவளுக்கு அவள் வயல்லையே வந்து இருந்து ஒவ்வொருவர் பிறகாக இந்த மனுஷனுக்கு பிறகு அந்த மனுஷனுக்கு பிறகு என்று அலைந்த போது அவளை குறித்து எஜமான் விசாரிக்கவில்லை. எப்ப எஜமான் விசாரித்தார் தெரியுமா? எப்பொழுது அவள் குடிசைக்கு வந்தாளோ. அல்லேலூயா. உனக்கு ஒரு தாகம் என்றைக்கு ஏற்படுகிறதோ, தேவன் மேல் ஒரு பட்சமான நேசம் என்றைக்கு வருகிறதோ, அன்றைக்கு நிச்சயமாக பரலோக தேவன் எஜமான் உன்னை விசாரிக்க ஆரம்பிக்கிறது. யாரு? யாருடைய பெண் பிள்ளை? 3 காரியத்தை சுருக்கமாய் சொல்லுகிறேன். இந்த குடிசைக்கு வந்தால் என்ன கிடைக்கிறது, என்ன நன்மை நடக்கிறது? 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசியுங்கள். அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். போதும். முதலாவதாக ஒரு ஆணை. குடிசைக்கு நீ வந்துவிட்டால், if you come to have a closer intimate relationship with God, தேவனோடு இன்னும் நெருங்கி சேரும்படி நீ முற்பட்டு நிற்கும் பொழுது முதலாவதாக தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். ஒருவரும் உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. நான் சொல்ற இந்த 3 காரியங்களையும் நீ குறித்து வைத்துக்கொள். அது இந்த சபைக்கும் சரி, இங்க இருக்கிற தேவ ஜனங்களுக்கும் சரி, இந்த வருஷத்துல அது தீர்க்க தரிசனமா அமைய போகுது. முதலாவது நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய பிள்ளையாக அந்த குடிசையில் கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ளும்படி முற்பட்டு அவரை நேசிக்கிற பிள்ளையா இருந்தால் முதலாவது ஒரு ஆணையை தேவன் பிறப்பிக்கிறார். ஒருவரும் உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனும் உன்னை தொட முடியாது. சத்ரு உன்னை தொட முடியாது.
ஏனென்றால் தேவன் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். யோசுவாவிட்ட சொன்னாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக